எப்படி நான் ரொம்ப பேச நீங்கள் பார்த்துக்கிறது விக்கெட் கேம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றது வீடியோக்கில் காம்பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, இனி அவன் பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடன் லெஜண்ட்ஸ் அகாட்சுகி ரேசிங் அந்த கேமுடைய பகுதி 6 பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து நம்ம கேயை வச்சு விளாட போகிறோங்க. போன மேட்ச், அதாவது போன வீடியோவில் வந்துட்டு கக்காஷி வச்சு விளாண்டோம். இந்த வீடியோவில் வந்து கேயை வச்சு விளையாடுறோம். ஓகே, கேய்க்கு சப்போர்ட்டுக்கு வந்து கக்காஷி, அப்புறம் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட் லீ அன்லாக் ஆகலையா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நருட்டோ கூட கூட்டுப்போம். ஓகே, சாப்டர் 5 டிபெண்டபிள் பேக்கப். ஓகே, தேவைப்படுற பேக்கப்பா, தேவையான பேக்கப் அந்த மாதிரி ஏதோ சம்திங். ஓகே, இவங்க தாங்க அந்த பேக்கப். நான் வந்து உங்களை வந்து சைன் பண்ணுறேன் கக்காஷி இருக்கிற டீம் கக்காஷி இருக்கிற அதே மிஷினில். சாண்ட் வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது சப்போர்ட்டு அங்கே ஏதாவது தேவைப்படுற சப்போர்ட் பண்ண வேண்டிய வேலை இருந்ததுன்னா போய் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே கேய், பண்ணலாமே அந்த மாதிரி சொல்கிறாட்டி. ஓகே, எல்லாருமே வந்து இது பண்ணுங்க, நாம் இங்கேருந்து ஒரே நாளில் சாண்டுக்கு போகிறோம் அப்படின்றாருங்க. ஒரே நாளில் சாண்ட் வில்லேஜுக்கு போகிறாராம் கேய் சென்ஸே. நாம ஏன் அதை அரை நாள்லேயே சாண்டுக்கு போகக்கூடாது அப்படின்றாங்க. நெஜ்ஜிக்கு ஒரு ஆள் தான் இந்த கேங்கில் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறாரு. அதுக்கு போகிறதுக்கு 3 நாள் ஆகும், நம்மளாலாம் அந்த நேரத்தை குறைக்க முடியாது அந்த மாதிரி சொல்கிறாரு. டென்டன், நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது நிறுத்துங்க அப்படின்றாங்க. டென்டன் முன்னாடியே மனசுல நினைக்கிறாங்க, இவன் இந்த தற்கூரிங்களை வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அவனுக்கு திருந்த மாட்டான்லட்டுக்கு அந்த மாதிரி நினைக்கிறாங்க. முன்னாடியே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து போக வேண்டியது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கேவ் ரூட் வழியாக போகிறீங்க, அதனால் வந்து உங்களோட டைம் வந்து இதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஐடியா தான் கேட்டியாலி, நம்ம வந்து அரை நாள்லேயே இது போகிறோம். அட தற்கூரி, அரை நாள்லேயே போகிறாராம். இல்லை சென்ஸே, நாம் 6 மணி நேரத்துலேயே போயிடலாம் அப்படின்றான். அடங்க உக்காமக்கா, 3 நாளில் போக வேண்டியதை இவன் 1 நாளுங்கிறான், அவன் அரை நாளுங்கிறான், மறுபடியும் 6 மணி நேரத்தில் முடிச்சிடலான்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவனுங்களையா பேக்கப்புக்கு அனுப்புறது அந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க. 6 மணி நேரமா? வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இனிமேல் தற்கொலைத்தனமாக பேசாதீங்கன்னா முட்டா பசங்களா அப்படின்றா டென்டன். அந்த நட்புடைய சக்தியும் ரத்த பந்தம் இல்லாத அந்த ஸ்கில்லும் இருந்தால் உலகத்தில் எதுவுமே முடியாது இல்லையாங்க. மோட்டிவேஷனு எனக்கு தெரிஞ்ச காய் சென்ஸ் இங்கே தான் இருக்கார், நாம் சீக்கிரம் போகலாம் அப்படின்றான். ஓகே வாங்க, நாம் வந்து சாண்ட் வில்லேஜுக்கு பவர் ஆஃப் யூத்தை போயிட்டு அங்கே இது பண்ணலாம் சாண்ட் வில்லேஜில் அப்படின்றான். ஓகே, கேய் கிளம்பிட்டாரு, ராக்லி நெஜிங் கிளம்பிட்டாங்க, டென்டன் கிளம்பிட்டாங்க. ஓகே, இவங்க தான் வந்து நம்ம டீம் கக்காஷிக்கு வந்து பேக்கப்புக்கு போகிறாங்க. எனக்கு தெரியும் இவங்க தான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, ஆனால் வந்து நான் நினைக்கிறேன் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட் ஐடியா அந்த மாதிரி இவங்களை அனுப்புறது தப்புன்னு நினைக்கிறாங்க அவங்க. வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் நம்ம டீமுங்கிறது பவர்ஃபுல்லான டீமு. ஓகே, கேய் வந்துட்டார், கேயை வச்சு ப்ளே பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மக்கா வாங்கடாலே. இவர் யார் தெரியுமா? பவர் லெவலில் பட்டு முடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். தாய்ஜுட்சு ஸ்பெஷலிஸ்ட்டு, இவருக்கு என்ன அட்டாக் இருக்கு? அவ்வளோதாங்க. மக்கா ஒரேடி எவ்வளோ தூரத்தில் போய் கிடக்கு பாருங்க. லீவ் ஃபரிஹேன், சிவியர் லீவ் ஃபரிஹேனா? படவே இல்லை, அவன் மேலே படவே இல்லை. அவன் தப்பிச்சிட்டான். என்னது இது? டைனமிக் என்ட்ரி அடிச்சு பறக்க விட்றாருங்க எல்லாரையும். இவங்கள பட்டு முடிச்சு விட்ற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறீங்க? அடுத்து அவன்டா வா, ஒன்று 2 அடி. இவர் எப்படி சப்ஸ்டியூஷன் ஜூஸ் யூஸ் பண்ணுறாரு? இவர் தாய் ஜூஸ் தானே, இவர் தான் நிஞ்சூஸ் வராதே. பண்ணலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம்.
எல்லாம் கேம் கிரியேட்டருக்கு தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்கிறீங்க? ஏய் நீ யாரா? இது போக்கிமானில் வருமே கோல்டன் போக்கிமான் மாதிரி, ஷைனி அந்த மாதிரி. ஓ எங்கிறது வந்து எங்கேயோ ஓடு. அவனுக்கு மேலே படம் தாங்க மாட்டேங்குது. இருங்கடா ரொம்ப அவசரப்படாதீங்கடா. எழுத்து ஏற்றிட்டு வரேன் வாங்க. கேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பறக்கிறானுங்கெல்லாம். வாங்க வா. எங்கேருந்து வந்து அங்கேயோ போ. டேய் என்னங்க பட்டுன்னு முடிச்சானுங்க, அசிங்கப்படுத்திட்டானுங்க. இவனுக்கு எவ்வளோ அடித்தாலும் போகவே மாட்டேங்குதுங்க எழுத்து. டேய் நீ யாரா தற்குறி? சண்டை எனக்கும் அவனுக்குண்டா, நீ ஏன்டா வந்து உள்ள நோடிற? அவனுக்கு வேறு வழியே இல்லை, இப்படியே அடித்து கொள்ள வேண்டியதான். என்னங்க இந்த அடி அடித்தா அவனுக்கு எழுத்தே போக மாட்டேங்குது. நீ யாரா? டேய் எத்தனை பேரா வருவீங்க? இப்போ தாங்க இப்போதைக்கு டேஞ்சரு. 23 லெவலுங்க. மூணு பேராளே, நான் ஒரு ஆள்ரா. என்னடா லே தப்பிச்சிட்டான். என்ன காய் டைனமிக் என்ட்ரி வேலைக்கு ஆகலையே. எல்லாத்துலேயும் தப்பிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி நவுறான்லா, இல்லை நான் அவனுக்கு நவுற நேரத்தில் நான் போகிறேன் அந்த அட்டாக்கை. ஓகே ஒன்று காலி. இவன் தாங்க இப்போதைக்கு டேஞ்சர். நீ யாராலே? இவனை முதல்ல முடிக்கணுங்க. இவன் தாங்க இன்னும் இவ்வளோ பவராக இருக்கான். இவன் தான் பாஸ் ஆகலத்துக்கும். இப்போ போடுவோம் டைனமிக் என்ட்ரி. இன்னும் ஒரே அட்டாக்கு. ஐயோ விட்டாங்க ஒன்று. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவன் காலி. நீ என்னடா தற்குறி போடா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் முடிச்சாச்சு. நான் மட்டும் நம்ம வழியில் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். வந்துட்டானடா. இல்லை குரங்கெல்லாம் அடித்தா என்னடா இல்லை? ப்ளூ கிராஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட போகிறானுங்க. அந்த காலத்தில் அதாவது அந்த வேர்ல்டில் ப்ளூ கிராஸ் இல்லை. ஓட நீ எங்கே தர வந்த? பாருங்க ஒற்றுமையாக இருக்காங்களாம் பண்ணியும் குரங்கும். என்ன சொல்கிறது? தப்பிச்சிட்டான். ஓ ஏய் கல்லெல்லாம் தூக்கி அடிக்காத, போட்டு தள்ளுற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நியூட்ரிஷன் பில்ஸ் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏஹோ அந்த பக்கம் வழி மாதிரி போகிறேன். மேப் இல்லைன்னா அவ்வளோதான், காட்டுக்குள் தொலைந்து விடுவோம். சேவ் இருக்கா? இல்லை சேவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருங்க எழுத்து ஏற்றிட்டு போவோம். அடுத்த ரவுண்டில் எவன் எங்கேருந்து அடிப்பானே தெரியாது. ஓகே நெக்ஸ்ட் ஏரியா. என்னடா அது காட்டுக்குள்ளே இருந்துட்டு ஊருக்குள்ளே வந்துட்டோம். அடுத்த வேறு வில்லேஜுக்கு வந்திருக்குமா? இவனெல்லாம் 2 அடிக்கு தாங்க மாட்டானுங்க பாருங்க. அவ்வளோதான் 22 லெவலு சல்லுன்னு போகிறானுங்க. எவன்டா அது விஷத்தை விட்டு அடிக்கிறது? டைனமிக் என்ட்ரி தப்பிச்சிட்டான். அவ்வளோதான் இதில் மாட்டிக்கிட்டான். ஏய் எதிரா அது அடிக்குதாங்க கூட. இந்த தற்கூரிங்க தான் அடிக்கிறானுங்கன்னு நினச்சாலே. ஒரு இடத்துல நின்று அடிவாங்கடா. ஏய் ஒரு இடத்துல நில்றா, அதை உடைக்க முடியுமாங்க? ஏய் ஒரு இடத்துல நில்றா தற்கூரி நாய. ஏன் அடிக்க மாட்டாரு?
கிளிச் ஆகிடுச்சா? போடா நீங்கள் வாங்க. ஒரு இடத்துல நின்று அடி வாங்க மாட்டியா நீ? அவ்வளோ பேர் ஆளா நீ? போடா வீட்டுக்கு உக்காமக்கா. ஏய் யாரா நீ? எங்கே வந்த? இத்தனை பேர் வரானுங்க. அவனை ஏன்டா ஃபோக்கஸ் பண்ணாலே? இந்த ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான்டா அவனை. முடிச்சுட்டான். அந்த மிஷினை உடைக்க முடியுமாங்க? அந்த மிஷினை உடைப்போம். அந்த பொட்டி எடுக்க தாண்டா அங்கே நான் வந்தேன். பொட்டியை தவிர அவங்க உக்காமக்கா எல்லாத்தையும் சண்டை போட்டுட்ருக்கேன்டா நான். ஓ நல்ல வேலை காய வச்சு வந்தாங்க இங்கே. நினச்சி பாருங்கள், வேறு யாரெல்லாம் வச்சு வந்திருந்தா இன்னும் ஆவருது. ஈரா ஒரு இடத்துல ஒரு அடியாவது வாங்கடா நின்று. ஓ எத்தனை பேர் தாண்டா வருவீங்க? என்ன எத்தனை பேரா இருக்கீங்க? ஒரேடியாக வர சொல்லுங்கடா. இந்த சாப்டரில் இருக்கிற எல்லோரும் ஒரே நேரத்தில் வந்துருங்க. எல்லோரும் முடிச்சு விட்றான். கடுப்பு ஏற்றுறான் இல்லா. ஓடா ஒரு இடத்துல நின்று அடி வாங்க மாட்டானுங்க. இருறா நான் வரேன்டா, நீ அங்கேயே நில்றா. என்னங்க இவன்ட்டே 3 நேரம் ஆகுது? யாரா 24 லெவலு? உனக்கு இங்கே என்ன வேலை தற்குறி? போடா கக்காசிக்கு லெவலப்பா. இந்த அடி அடிக்கிறது காய் கக்காசிக்கு லெவலப்பா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆஷாண்டா ஏன் மறைஞ்சு போகிறேன்டா வீட்டுக்கு. ஓகே ஹெல்த்தை போடு. அவ்வளோதான். அடுத்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. என்னடா அது கோகா? ஓ அந்த கோகான்னு சொன்னாங்களே அது இதாங்க. என்ன வித ஜந்துடா அதுங்களாம்? என்னங்க இது நத்தைக்கும் நண்டுக்கும் சேர்ந்து போகிற மாதிரி இருக்குது. என்ன கருமாந்திரண்டா அது? இருங்க அது உடைப்போம், அடித்து உடைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்கிறீங்க? என்னடா இவ்வளோ கம்மியாக போகுது ஹெல்த்து? ஏய் நீ யாரா? என்னங்க செத்து போனோம் ஏஞ்சி வந்த மாதிரி அவனை பின்னாடி வரான். யாரா நீ? ஓ சாசுரியோட பப்பட்டா நீ? ரைட்டு. இங்கே என்ன பண்ணுற நீ? ரெண்டு இருக்கு. அவன் கும்பலாக வந்து அந்த செவீரி போய் அரிக்கன் போட்ட வேண்டியதான். கிட்ட வந்து அடி வாங்கடா அங்கே உக்காமக்கா. ஃப்ரெண்ட்ஸ் இருங்கடா ஒரு 5 நிமிஷம் ஹெல்த்தை போட்டு வரேன். இருடா ஒரே ஒரு நிமிஷம்டா. ஹைப்பர் மோட் ஆக்டிவேட் பண்ணுறேன்டா. கொப்பன் தாமரை பரல தலைமுக.
அடிக்கிற அடி மட்டும் பாரு. என்னடா முடிஞ்சு போச்சு அதுக்குள்ள. ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சு விட்டானுங்க நம்மள. என்ன எத்தனை பேரா இருக்கீங்க? லேய் என்னங்க இத்தனை பேர் இருக்கானுங்க இங்கே? டிஃபிகல்ட்டி போக போக இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். டிஃபிகல்ட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது, சரியில்லை. உங்களை பட்டு பட்டு முடிச்சுடணும். எத்தனை பேர் தாண்டா வருவீங்க? இதுமாரி கும்பலில் இருக்கும்போது போட்டு விட்டுருந்தாங்க. ஓ நம்மளுக்கு இந்த இடத்துல லேக் ஆகுதுங்க. முடிச்சு விட்ருவாங்களாட்டுக்கே. இருங்கடா. நீ என்னடா வர அங்கேருந்து? இருங்கடா. ஓகே லெவலப் ஆகிடுச்சிங்க. ஒருத்தனுக்கு அடி போடல. எங்கே இருக்க? என்ன ஜந்துடா நீங்கள்லாம் பார்த்தீங்களா? பேருக்கு அக்காட்ஸ்கி அந்த கேமுக்கு பேர் வச்சுட்டுன்னு சொல்லிட்டு சும்மா அந்த டைடாராவோடைய அந்த ஸ்பைடர் அனுப்புனானுங்க. இப்போ இந்த சாஸ்திரியோட பப்பட்டை ஒன்று அனுப்பிச்சிருக்கானுங்க. என்னடா இது? வா இங்கே வா. அவ்வளோதான் போ. தனியாக வந்து இப்போ மாட்டிக்கிட்டே கண்ணா. என்னங்க இந்த அடி அடிக்கிறாங்க? இவனை முடிச்சு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்கிறீங்க? வாடாலே. அவன் மேலே அடிக்கிற அடி ஒன்றுமே படவே மாட்டேங்குது. ஒரு தாய்ஜிட்சு ஸ்பெஷலிஸ்ட்டு வந்துட்டு ஆனால் ஒரிஜினல் சீரீஸ்லாம் ஒரு ஒரே அடியில் பிறந்துக்குங்க. துண்டுட்டாக போயிடும். ஆனால் இதில் தான் வந்து எல்லோரையும் சொம்பையாக காட்டுறானுங்க. ஒரு சீரீஸில் ஹீரோவை விட வில்லன் பவர்ஃபுல்லாக இருக்கலாம். அவன் வில்லனோட ஐடியா இல்லாமல் பவர்ஃபுல்லாக இருக்கிறது. அவ்வளோதான் வந்தாச்சு. ஏன்னா இங்கே வேறு வெயிட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எத்தனை பேர் தான் வராங்களோ தெரியல. எத்தனை பேர்கிட்ட தான் கேய் அடி வாங்க போகிறாரோ. அந்த வேலை இந்த ஹெல்த்து பேக் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. கூட அவங்களாம் தெரில, நாமளாம் வச்சுருக்கோம். அடி வாங்கடா எவனாவது. இரு வரேன் இருடா. 3 பேர் இன்னும் அப்படியே தான் இருக்காங்களா? நீ மட்டும்தான் சுற்றி. ஓ மை காட், முடிச்சிட்டானுங்க. எங்கேருந்து வருதுன்னு தெரில. இருங்க வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கேவுக்கு வந்தாச்சு. இவங்களை அடிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓடிடலாம். போடா தருப்பிடுறாங்க. சேவ் இருக்குங்க. இவ்வளோ தூரம் வந்தாங்க சாவுறது. இருடா. அவ்வளோதான், இவனை முடிச்சுட்டானுங்க. அவ்வளோதான், நல்ல வேலை ஒரு அடித்து அழித்திட்டோம். இப்போ நம்ம எத்தனை வாட்டி இந்த இடத்துல வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க அடிப்பானுங்க. நாம் என்ன பண்ணணும்? ஓடணும். வரட்டா. இருங்கடா. மறியெல்லாம் முடிச்சு விட்றாதீங்க, வெறி ஆயிரும் அதோட. போயிட்டு வரேன்டா. அப்பா வத்தாமல் டூர் தான். போயிட்டு வரேன், பாய். அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கே அது பாலைவனத்துக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதாவது நம்ம 6 மணி நேரத்தில் முடிச்சிட்டோம் அப்படின்றாரு. உண்மையாலுமே வந்துட்டீங்களாடா? ஓ இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா? நம்ம ரொம்ப நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் காய் சென்சே அப்படின்றா. நீ வந்து போதுமான அளவுக்கு கடினமாக நீ ட்ரைனிங் எடுக்கல 10 அதனால தான் வந்து மூச்சு வாங்குது அந்த மாதிரி சொல்கிறான்ட்டுக்குங்க.
என்னது? நான் வந்து என்னுடைய கன்சீல் ஜுட்ஸு வந்து நல்லா தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த டெசர்ட்டில் இப்போ நான் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி கேட்குறாங்க. காய் சென்சே, நம்ம வந்து இந்த இடத்துல பிரேக் எடுக்கலாமா இல்லை வேணாமா? ஓகே, நம்ம பிரேக் எடுக்கலாம். எல்லாரும் அவங்களுடைய எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு 500 புஷ்அப்ஸ் எடுங்கன்றாங்க அவன். ஏய், ரெஸ்ட் எடுக்க சொன்னால் புஷ்அப்ஸ் எடுக்க சொல்கிறேடா, இதுவும் 500 காய் சென்சே. அப்போ இதுதான் நீங்கள் வந்து பிரேக்குன்னு சொல்கிறீங்களா? என்னுடைய கான்செப்ட் ஜுட்ஸு. அப்புறம் யார் அது? எது யாரா? ஓ, இவங்க அந்த இதில் சாண்ட்வில்லேஜில் இருந்தானே பாக்கி, இவன் பேர். ஓ, நீங்கள் தான் அவங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் அந்த வந்து லீஃப் லெஜெண்டில் வந்த மக்களா பேக்கப்புக்கு வந்தீங்களே? ஆமாம், நாங்கள் தான். அது நான் மைட் கை. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு புகழ்பெற்ற ப்ளூ பீஸ்ட் ஆஃப் தி ஹிடன் லீஃப் நான் தான், அந்த மாதிரி சொல்கிறாரு. ஓகே, நான் வந்து கக்காஷிக்கிட்டேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் கேட்டேன். அவங்க வந்து இப்போ வந்து என்ன, அதாவது அவங்க ஆக்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி அதை கேட்குறாங்கட்டுங்க. நிஜி மனசுக்குள்ளே நினைக்கிறான் காய் சென்சே வந்து ஷேக்கா லைட்டாக இதாகிறாரு. காய் சென்சே வந்து அவரு இப்போ ஒருத்தர் அந்த பாக்கின்னு வந்திருக்காருல, அவர் வந்து உண்மையாலுமே சாண்ட் ஜூனின், நான் வந்து நிறையா கற்றுக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாரு. காரா வந்து 2 அக்காட்ஸ்கி வந்து காராவை கடத்திட்டு போயிருக்காங்க. டீம் கக்காஷி அங்கே இருக்காங்க. அதாவது அதுக்கப்புறம் இப்போ வந்து டீம் கக்காஷி வந்து லேண்ட் ஆஃப் ரிவர்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, அது மாதிரி சொல்கிறாரு. கேட்டிங்கல்ல எல்லாரும்? நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணுங்க, நம்ம லேண்ட் ஆஃப் ரிவருக்கு போகிறோம். மக்கா பிரேக்குக்கு முன்னாடியே போகிறோமா? அந்த பிரேக்குக்கு என்ன, பிரேக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா டைட்டாக உக்காந்துருக்கா காய்ச்சி. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து டைம் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கோம், பவர் ஆஃப் யூத்து ஃபுல் ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். ஏய், நீங்கள் வந்துடுங்க, அந்த பொண்ணு பாவண்டா, நெஜி லீ டென்டன். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? என்னடா சிரிக்கிற? போட்டாங்க, நீங்கள் வந்து தோக்க மாட்டீங்க காய் சென்சே அப்படிங்கிறான் இவன். நீ அவனுக்கு ஜால்ரா தட்டிட்டே இரு. அந்த பிரேக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த பாயிண்டே முடிஞ்சு போச்சா அப்படின்றாங்க டென்டன். பிரேக்கே இல்லை, பாவுண்டாவீங்க. குரூப் நாய்ஸ், சத்தம் போடுறது. என்ன வாழ்க்கை காய் சென்சேக்கெல்லாம் நம்ம ஸ்டூடெண்டாக இருந்தால் நினச்சி பாருங்கள் என்ன வருதுன்னு. ஆமாம், இல்லை இந்த பூரானா பத்தாமாமே டுர் வர வர எல்லாம் பவர் அதிகமாக இருக்கீங்க. எங்கள் இந்த பூராண்டெல்லாம் சண்டை போட முடியாதுங்க, போங்க. அது 2 இருக்குது. நான் என்னடா எல்லாமே பூரானா இருக்குது. பெயின்ஸ், என்ன பெயின்ஸ் இது? ஓகே, இப்படியே போனால் சீக்கிரம் வீடியோ முடிச்சிடலாம், கேம் முடிச்சிடலாம். சண்டையே போடாமல் போனால் அடிக்கிற ஆளுந்தான். ஆனால் ஃபுல்லாக இப்படியே இருந்தால் எத்தனை மணி நேரம் சண்டை போட்டுருக்கிறது? ஓகேங்க, வந்துட்டானுங்க. அக்காட்ஸ்கி லீடர், நீங்கள் ரொம்ப லேட்டு, சீக்கிரம் ரெடி ஆகுங்க அப்படின்றாருங்க. டைடாரா சொல்கிறாரு, இந்த ஜெஞ்சுரிக்கு வந்து நான் நினச்சதை விடவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் அப்படின்றாரு டைடாரா. என்னடா இது, இந்த இடத்துல கேம் லைட்டாக ஸ்லோவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கெடோ ஸ்டாச்சு வருதுங்க. அப்பா பரவாயில்ல, அப்பயே இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்களே அக்காட்ஸ்கி சார். அசம்பிள் அவங்க அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி அக்காட்ஸ்கி அசம்பிள். ஓகே, எல்லாம் வந்துட்டாங்க அக்காட்ஸ்கியில் இருக்கிறவங்க எல்லாம். ஓகே, டைடாரா சாஸ்திரி இவங்களும் போயிட்டாங்க. ஓகே, வந்துட்டாங்க அக்காட்ஸ்கி லீடர். ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம்ல? ஆரம்பிக்கலான்ற மாதிரி சொல்கிறாருங்க காரா. காசுக்காகவே பொட்டு அடித்து மண்டையில அடித்து திரும்பி வாப்பா அப்படின்னு எழுதிட்டு வந்துட்டாங்க. ஓகே, சீலிங் ஜுட்ஸு 9 பேய் டிராகன் சீல். பேய்கள் ஃபேந்தம்னா பேய் தானே கரெக்டா? ஓகே, வாயில் இந்த சங்கிலி அவுத்துறானுங்க. வாய் ஆடுது, எச்சு துப்ப போகுது.
நினச்சி பாருங்க இப்போ காவ சத்தம் தூணு துப்பதாங்க போகுது. என்னடா ஓ டிராகன் வருதுங்க. ஓஹோ பெயின்ஸ் 9 டிராகன் சொன்னான்ல, 9 டிராகன் வருதுங்க. தாராவை கவ்விடுச்சிங்க. இந்த இடத்துல கேம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவன் ஜெட்ஸு தானே, அவன் பிளாக் ஜெட்ஸு. ஓ புதுசாக ஆளுங்க வந்திருக்காங்க நியர்பை அப்படின்றாரு. இந்த இடத்துல கேம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். அவங்கள லீஃப் வில்லேஜ் வந்துருக்காங்க. அவனுடைய பேர் மைட் கை அப்படின்றாரு. கிசாமி அந்த மர்மமான பீஸ்டா மறுபடியும் அப்படின்றாரு கிசாமி. பெயின் நாம் இந்த ஜுட்ஸு அவங்களுக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு கிசாமி. நான் போகிறேன், எனக்கு இப்போ அவங்க கூட வந்து பர்சனலாக வந்து முடிக்க வேண்டிய கணக்குகள் இருக்குது அப்படின்றாருங்க கிசாமி. அது அந்த கிளாசிக் சீரீஸில் ஒரு விட்டாருங்க மைட் கைக்கு கிசாமியாவை. அதுலேருந்து அகாட்ஸ்க்கு லீடர். சரி இந்த ஜுட்ஸு வந்து கரெக்டாக இருக்கும் கிசாமி, நாம் வந்து இன்னும் அதிக சக்கரா வந்து வேணும் அகாட்ஸ்கிலேருந்து அந்த மாதிரி சொல்கிறாரு கிசாமி. ஒரு வழியா அப்படின்றாரு. ஒரு உதை தான்டா அடித்தான். நான் வந்து திருப்பி கொடுக்க போகிறேன் அந்த கிக்கை அவன்கிட்ட. நான் சொல்லலை அந்த உதை தாங்க, ஒரு உதை. கக்காஷி அடிக்க போகும்போது கிசாமி வந்து ஒரு கிசாமாவே காய் வந்து ஒரு உதை விட்டாருங்க கிளாசிக் சீரீஸில். அந்த சீரீஸ்லாம் பார்க்கலன்னா போய் பாருங்கள், சிக்கமாக இருக்கும். ஓகே யாரா நீ தற்கூறிங்க? ஹெல்த் இல்லைங்க. அத்தா இப்போ வாமாமே, ஹெல்த் இல்லாமல் வந்திருக்கான், சீக்கிரம் முடிச்சிடலான்னு பார்க்குறீங்களா? இப்போ கிசாமியை கூட இப்போ ஒரு ஃபைட் இருக்கு, எதிர்பார்க்கலாம் ஃபைட்டை. நீங்கள் யாராளி ஏய் பாஸ் ஃபைட்டு வர வைங்களா? நீங்களாம் யாரா தற்கூறிங்க? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யாராடி தம்பி எங்கே இருக்காவா? ஏய் நீயா? ஏங்க பக்கத்தில் இருக்கிற ஃபோக்கஸ் பண்ணாமல் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாரு. போடா வீட்டுக்கு. இது நல்லா இருக்கே. ஓகே இருங்கடா டே இருங்கடா, முடிச்சு விட்ருவானுங்கட்டுங்க. இத்தடி அடிக்கிறீங்க. கேமு ரொம்ப வர ரொம்ப இதாகுதுங்க, ஸ்லோவாகுது. என்னடா இந்த உதவ வைக்கிறே? இவர் யார் தெரியுமா? தாய்ச்சுச்சு ஸ்பெஷலிஸ்டா. டைனமிக் என்ட்ரி போகிறதுக்குள்ளே அடிக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆள் இருக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்களா? என்னடா ஆளே? ஓ ஓ மை காட், முடிச்சு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சேவ் பண்ணிருக்கேன், அது வரைக்கும் சந்தோஷம். மைட் காய் தான் கக்காஷி. இங்கே கக்காஷி, அங்கே மேலே நருட்டோ. அவ்வளோதான், நல்ல வேலை சேவ் பண்ணனால தப்பிச்சேங்க. ஓகே இந்த கத்து நான் ஃபுல்லாக கட் பண்ணேன். ஓ இது வேறு இருக்கா அடுத்து? இது எனக்கு வந்து பொட்டியாக வேணாம் போடா. சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வரணும். ஏய் நீங்கள் யாரா? போங்கடா, எட்ட போங்கடா. சும்மா வெறி ஏற்றிக்கிட்டு. எத்தனை இடத்துல பொட்டி வச்சுருப்பீங்க? ஓடுறா கைப்புள்ள. ஓகே அங்கே இருக்குங்க. இப்போ அடுத்த கட்சி நீ கட் பண்ணிடணும். என்னங்க வரவும் அடிக்கிறான் நம்மள. ஓகே கட்டு. இப்போ உங்களை ஏன்டா என்கிட்ட மோதினீங்கன்னு உங்களை நான் நினைக்க வைக்கிறேன்டா. போடா
எழுத்து ஏற்றிக்கிறான். அந்த குணாயை போடுவோம். குணாய் தான் அதிகமாக இருக்குது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் என்னடா அது? இது ஒரு கிளிச்சாடா எடுத்து, இல்லை நான் எடுத்து தெரியாமல் எடுத்துருண்ணா. என்னடா இது? வந்துட்டேன் ராசா. இல்லை ஒரு இடத்துல முன்னாடி வாங்கல. பேப்பர் பைக்கணும் வச்சிருக்கலாமோ? ஒப்பன் தாமரை பயில தலைமுறை. இப்போ வாங்கடா, வெப்பன் வச்சுட்டு வந்துருக்கேன்டா. 14 லெவலில் இருந்துட்டு இந்த ஆட்டம் இருக்குங்களா நீங்கள்? போடா நீ வா. எத்தனை பேர் தான்டா இருக்கீங்க? என்னெல்லாம் இருடா வரேன். இருடா இல்லையா? அவனை ஃபோக்கஸ் பண்ணுறா கேய். அவனை ஃபோக்கஸ் பண்ணுறா, முடிச்சு விட்ருவாங்களாட்டுங்க. என்னங்கண்ணா எவ்வளோ டேஞ்சராக இருக்கானுங்க. இவனை முடிக்கிறாங்க இப்போ. டைனமிக் என்ட்ரி ஒப்பன் தாமரை வரல நம்ம. போடா வீட்டுக்கு. அவங்க வேற ஒருத்தங்க தடிமாடாக இருக்காங்க. வா வா. ஏன் லெவல் தான்டா நீ. அதிகமாலாம் காணவும் காணாத. நீ ஏன் லெவல் தான். இப்போ காய்க்கு உனக்கு சிங்கிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடி அடிக்கிற. இப்போ முடிச்சு விட்றேன். போடா வீட்டுக்கு. நருட்டோக்கு லெவலப்பா. ஏய் அடிக்கிறது கக்கா ஆயிடுச்சு. அடிக்கிறது காய்டா. நீங்கள் லெவலப் கொடுக்குறது யாருக்கு? நருட்டோக்கு. சரி அவர் எதோ சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே அடுத்த ஏரியாவுக்கு போகலாம். இந்த இடத்துல ஒரு சேவ் பண்ணியாச்சு, அது ஒரு சந்தோஷம். ஓகே வராருங்க. இப்போ கிசாமி வருவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பாஸ் பேட்டில். நம்ம கிட்டத்தட்ட லேண்ட் ஆஃப் ரிவர் கிட்ட வந்துட்டோம். நம்ம வந்து அந்த எனர்ஜியை வந்து நல்லா கேரி பண்ணி நம்ம கோலுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்க காய் சென்ஸே, நாம் இந்த ஒரு நிமிஷம் கூட நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ரன்னிங், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. அதாவது இந்த இடத்துல ரெஸ்ட்டு ஒரு செகண்ட் நிற்க வேணாமா. டென்டன் நீ வந்து ஒழுங்காக ட்ரைனிங் பண்ணல அப்படின்றாரு லீ. டென்டனை வந்து நீ உன்னுடைய மூளையில் இருக்கிற ஒரே விஷயம் அது மட்டும்தான். இல்லைனா நீ வந்து உன்னுடைய ஃபிஸ்ட்டை வந்து உன் மூஞ்சில் வச்சிக்க அப்படின்றாரு. ஃபிஸ்ட்னால் வந்து இந்த கை தானே, அதை எடுத்து உன் மூஞ்சில் வச்சிக்க அப்படின்னு. ஒரு பஞ்சு உன் மூஞ்சில் வச்சிக்க அப்படின்றாரு. காய்சன்ஸே நான் ஏன் ஒரு பர்ஃபெக்ட் இடத்துல வந்து நம்ம இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்குது, நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கூடாது அப்படின்றாரு லீ. என்னை மன்னிச்சிங்க, ஆனால் நம்ம வந்து அப்புறமா இந்த பிரேக் எடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று வருது நம்மளை நோக்கி அப்படின்றாருங்க. யாரா வரா? நிஜி பேக்குகான் பாரு. பேக்குகான் பார்த்துட்டாருங்க. இந்தாண்ட பக்கம் நமக்கு பின்னாடி, அதாவது நமக்கு பின்னாடி கிசாமே தாங்க வராரு. எல்லாம் வட்டாமல் விட்டுருன்னு கிளம்பிட்டாங்க. இது என்னங்க, இது என்ன கடலா சுறா மீன் வர நடு நிலத்தை பொழந்துட்டு வராரு. ஒரு சின்ன அட்வென்ச்சர் இந்த இடத்துல உங்களுக்கு முடிய போகுது, வந்த அட்வென்ச்சர் முடிய போகுது அப்படின்றாருங்க. நான் நினைக்கிறேன் நீ வந்து
நீங்கள் அதாவது அவனை உங்களுக்கு தெரியுமா கேய் சென்ஸ்ன்னு கேட்குறான் லீ. நீ கடைசியாக என்ன நம்பர் வச்சிருக்க, அதாவது என்ன ஞாபகம் வச்சிருக்கேன் நீ அப்படின்றாருங்க கிசாமே. நம்ம ஏற்கனவே எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோமா அப்படின்றாரு கேய். ஓ உன்னை போயிட்டு பீஸ்ட்னு கூப்பிட்றாங்களே, உனக்கு மூளை வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்றாரு. வில் கவலைப்படாத, நான் வந்து உன்னுடைய மெமரியை வந்து சீக்கிரம் வந்து இது பண்ணிடுறேன், திருப்பி கொண்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. இவன் வந்து அதிகமான சக்கரா வச்சுருக்கானாங்க, அதனால தான் இவன் வந்து அகாட்ஸ்கில் இருக்கான் அப்படின்றாரு நிஜி. ஓ உன்னை போட்டதில் தான் வந்து, அதாவது உனக்கு திருப்பி கொடு, எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது சீரீஸில் வந்து நீ வந்து பஃபர் ஃபிஷ் தானே கேட்பாருங்க கேய். ஹெல்த்து எல்லாமே கம்மியாக இருக்குது. இரு வரேன். இருடாலே இருடா. இரு ரொம்ப ஆடாத. இருங்க அவன் காரா 2 அடியில் முடிச்சவன் நம்ம முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். என்னங்க இந்த அடி அடிக்கிறான். இருடாலே டைனமிக் என்ட்ரியாவது அந்த என்ட்ரியாவது போட்டு மண்டை அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். முதடி அடிச்சிருக்கான் அவனை. அவன் இப்படியே வச்சு முடிச்சு விட்ருவான். ஒரு இடத்துல மாட்டினானா வச்சு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறீங்க? இந்த அடி அடிக்கிறாங்க நம்மளை. ஏய் ஷேடோ குளோனா, வாட்டர் குளோன் இல்லை இது, மறந்துட்டேன். என்னங்க இதெல்லாம் இந்த அடி அடிக்குது, வாட்டர் குளோன்னு இந்த அடி அடிக்குது. மட்டும் மாட்டினா செஞ்சு விட்ருவான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை. வாட்டர் பர்சன் சுச்சுவா, அந்த சுச்சுவோட அதை ஏன்டா இந்த நேரத்தில் போகிறாளே தற்குறி. மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் என்ன கருமாந்திர அட்டாக்கடா அதெல்லாம். எழுத்த போட்டு வராரு. ஆனால் உங்கள் அப்பன் தாமரை பள்ளத்தில் முக வாட்டர் குளோன். நான் எழுத்து போட்டு பண்ணி எழுத்து போட முடியாது, என்ன பண்ணுவேன்? ஏன் அந்த நெஜி டென்டன்லாம் எங்கடா? லீ மோல எங்க ராக்லி எங்க ஃப்ரெண்ட்ஸ்? இவன் தாங்க மெயின் ஆளு, அது வாட்டர் குளோனு. இவனை முடிச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும். ஆறாவா என்னடா வராங்கிறாளே. கிசாமாவே போட்டு பொழக்கிறாரு கை. பார்த்தியா எனக்கு ஹெல்த் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, உனக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாரு. 20 லெவல் தானே நீ. இல்லை என்னடா ஹைப்பர் மூடா? நாங்கள் இன்னும் போடல தெரியும்ல ஹைப்பர் மூடு. இரு நானும் போடுறேன். இருடா ஹைப்பர் மூடு நானும் போடுறேன். ஏய் நாங்களும் வச்சுருக்கோண்டா ஹைப்பர் மூடு. வரமாட்டேங்குது பிரான்ஸ். ஹைப்பர் மூடை காணும் பிரான்ஸ். போட்டாங்க வலையில் வரைத்து விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை. ஹைப்பர் மூடுறா, கேட் ஆஃப் டெத் ஓப்பன்ரா. என்னங்க அடிக்கிறான்? இருடா ஒரேடியாக வாங்கடாலே, ஒரேடியாக வாங்கடா பேச்சு. அங்க ஒப்பன் தாமரை பரத்தில் முக ஒரு அடி கூட பேச்சு கூட வாங்க மாட்டேன்ட்டாங்க. கேட் ஆஃப் டெத்தை ஓப்பன் பண்ணி அசிங்கப்படுத்திட்டியாடா. எத்தனை பேர் தான் அனுப்புகிறேன் நானும் பார்க்குறேன். வாங்க சாவி நீ போடா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இப்போ என்னடா பண்ணுவேன்? அவ்வளோதான், கிசாமையை சொருவியாச்சு தூக்கி. மீனை வறுத்து சாப்பிட்லாம். ஓகே என்னங்க அப்படியே இப்போ செட்டில் ஆகிட்டான், செத்துட்டானா இவனோட மூஞ்சி. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சென்ஸு? எனக்கு தெரியல, ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஜுட்சுவாக இருக்கலாம் அப்படின்றாரு கை.
நமக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு டைம் இல்லை. நம்ம வந்து டீம் கக்காஷியை சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சாக்கணும் என்ன நடந்தாலும். நல்ல ஐடியா. அடங்க உக்காமக்கா, இதுக்கு தாண்டா உங்களை வர சொன்னது. ஜாய் சொல்கிறாரு ஓகே வாங்க கிளம்பலாம் அப்படிங்கிறாரு. ரைட் 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 போகலாம். பட்டு பட்டுன்னு போயிட்டாங்க. டே அக்காட்சிக்கில் இருந்த ஒருத்தனை அடித்து போட்டிருக்கீங்க, அது என்ன? ஓகே பிளாக் சிப்ஸ் வந்திருக்காங்க. ஓ இவனை தான் கக்காஷி அதாவது கிசாமி யூஸ் பண்ணானா? இது சாப்பிட்றதுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா பிளாக் சிப்ஸு? ஓகே அது கீழே இழுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே ஓ அது ரைட்டு, அது கிசாமியாவே இல்லைங்க, அது வேற ஆளுங்க. அவன் இழுத்துட்டு உள்ளே போயிட்டாங்க. ஓகே சாப்டர் 5 முடிச்சாச்சு. லெவலப் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். நியூ சினாரியோ. ஓகே ரைட்டு, நிஜி அன்லாக் ஆகிட்டாரு. சர்வைவல் மிஷினு சேவ் பண்ணிக்கிறேன். பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, அது பண்ணால் ஒன்றுமே இல்லையே இங்கே. ஓகே ஓகே கைஸ், இதில் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னு என்ன பிடிக்கல அப்படின்ற வீடியோக்கில் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மாற்றி ட்ரை பண்ணுறோம். ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.